9 கிரகங்களும் மாற்றம் செய்யக்கூடிய இந்த விஸ்வாவாசு சித்திரை புத்தாண்டு வருடத்துல எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்க போகுது அப்படின்ற பலன்களை டாக்டர் லெத்தி அவர்களின் உதவியோடு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இரண்டாவது நிலையாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்த 5 வருடத்துக்கு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு சொல்லிடலாம். வருடம் தொடங்கும் பொழுது விஸ்வாவசு வருடம் தொடங்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருந்து ராசி ஒரு அளவுக்கு பலமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. மிக முக்கிய நல்ல பலன் என்னன்னா 11ஆம் இடத்துல சனி வராருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றம், முன்னேற்றம், கமிட்மெண்ட்ஸ், பொருளாதாரம் சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய 5 வருடத்திற்கான ஒரு தொடக்க அச்சாரம் இடக்கூடிய ஒரு மாதமாகவே வருடமாகவே இந்த விஸ்வாவசு வருடம் நிச்சயமாக இருக்கும். மிக முக்கியமாக உங்களுடைய ராசியில இருந்த அட்டமாதிபதி 8ஆம் அதிபதி அப்படியே விலகி வரக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்த விருத்தி பண்ணுவார்ல, இந்த இடத்துல உங்களுக்கு சுப கடன் வரப்போகுது, டிராவல் வரப்போகுது. 8ஆம் இடத்தை பார்க்க போறாருல, டிராவல் வரப்போகுது, தொழில் மேன்மை வரப்போகுது. 10ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகுவை குரு பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய மேன்மை. கிட்டத்தட்ட சுபரின் வீட்டுல சுபரின் பார்வையில சனியின் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நட்பலன்களை தான் செய்ய போறாரு அப்படின்றது தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. குடும்பம், வேலை, வருமானம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு திருமணம். கடந்த கால வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுங்க, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, இல்லறத்துல பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அமைப்புகள் இருக்கக்கூடிய, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, இல்லைங்க இந்த வாழ்க்கையை பேசி செட்டில் ஆகினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்புகள் சரி செய்யப்படக்கூடிய தன்மை. இல்லைங்க இந்த வாழ்க்கை சரியில்லை, இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போலான்னு அப்படின்னாக்கா அந்த அமைப்புகள்ல உங்களுடைய வம்பு வழக்கு மாதிரியான வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்புன்னு சொல்லி முதலாவது நிலையாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரி செய்யப்படும். இரண்டாவது நிலையாக உங்களுடைய வேலை வருமான அமைப்புகள். எப்பெல்லாம் குரு 2, 6, 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாரோ உங்களுடைய வேலை வருமானம் பொருளாதாரம் சார்ந்த அமைப்பு, குறிப்பாக நீங்களே வந்து ஆசிரியர், பேச்சு சார்ந்த அமைப்பு, பேங்கிங் சம்பந்தப்படுறது, கணக்கு வழக்கு, அக்கவுண்ட்ஸ் மாதிரியான துறைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும், மிக முக்கியமாக அழகு, மீடியா, பெண்கள் சம்பந்தப்படக்கூடிய துறையில இருக்கிறவர்களுக்கும், சமையல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் மிகப்பெரிய மேன்மை இருக்குங்க. குரு ராகுவை தொடர்பு கொள்றதால, அந்த ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதால தொழில் மேன்மை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கும். சிறு குறு பயணங்கள், வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வ அமைப்புகளில் போய் அவர்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது, ஒரு பூஜை பண்ணிட்டு வர்றது, ஆன்மீகம் மாதிரியான டிராவல் போறது, இந்த தன்மைகள் அனைத்தும் மேம்பட்டு இதற்கு அடுத்த நிலையாக வீடு வாகன அமைப்புகள்ல நல்ல தன்மை இருக்குங்க. குழந்தைகள் வெளியில நல்ல செலவுகள் இருக்கிறது, குழந்தைகளுக்காக நீங்க வெளியில போய் சில அமைப்புகளை பண்ணி அதன் மூலியமாக குழந்தைகள் சாதிக்கிறதால அதனால உங்களுக்கு நல்ல பெயர் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு இருக்கும். மிக முக்கியமாக வருடத்துல முதல் முற்பகுதி, அதாவது அந்த ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை அப்படின்னாலும் பிற்பகுதியில அவர் 3, 4 அப்படின்னு போகக்கூடிய தன்மை, உபஜயஸ்தானங்கள்ல இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் அப்படின்னும் பொழுது உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய காலடியில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம். பொதுவாகவே வேலை, வருமானம், குடும்பம் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மையில நிச்சயமான நல்ல தன்மையும், உங்களுடைய அந்தஸ்து உயர்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் வச்சு ஒரு வாகன அமைப்புகள் எதிர்பார்ப்பீங்க, ஒரு வீட்டை இடிச்சு கட்டிடலாமா, இல்லை ஒரு வீட்டை புதுசாக வாங்கிடலாமா, குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமான்னு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தன்மை இருக்கக்கூடிய விஷயங்களும், மிக முக்கியமாக இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நிச்சயமாக வெளிநாட்டுல ஒரு சுற்றுலா பயணம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாள் மனசுல ஆசைங்க, வெளிநாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற தன்மைகள் இந்த வருடத்துல கைகூடி வெளியில போய் சுத்தி பார்க்கறதோ, சந்தோஷமா இருக்கிறதோ, கணவன் மனைவி அமைப்புகள்ல 2 பேரும் கொஞ்சம் தனியா போவாங்க, மனம் விட்டு பேசுவோன்ற மாதிரியான ஒரு சின்ன அனிமூன் மாதிரி. 40 வயசுல அனிமூன் ஆங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா, மனம் விட்டு பேசுறதுக்கு வயசா முக்கியம். இந்த அமைப்புகள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில தன்மைகளை வந்து போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷத்துல நிச்சயமா இருக்குங்க. இதை விட மிகப்பெரிய மேன்மை அப்படின்னாக்கா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அமைப்பு. வேலைக்கு டிரான்ஸ்பர் பார்த்துக்கிட்டு இருக்க, வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வரும், இல்ல வெளிநாட்டுல இருந்து ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்குமானா இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்த்த அமைப்புகள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நிச்சயமா இருக்கும். வயதானவர்களுக்கு குழந்தைகளை பற்றியான கவலைகள் தீரக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த விஸ்வாவசு வருடம் நிச்சயமாக இருக்குங்க. பொருளாதாரத்துல மேன்மை, குழந்தைகள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, படிச்சு முடிச்சுட்டாங்க, வேலைக்கே போகலைங்க, என்னங்க நல்ல விஷயம் வரல அப்படின்னு பார்த்தா 5ஆம் அதிபதி பிற்பகுதியில அவரே வலுவடையக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதுனாலையும் உங்களுடைய ஜனன கால ஜாதகமும் கோச்சாரமும் ஒரு சேர கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும்
குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பு வர்றது, குழந்தைகளுடைய தன்மையில எதிர்பார்த்து இவ்வளவு நாள் எதிர்பார்த்தங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா என் பிள்ளைக்கு கிடைச்சிச்சு, இந்த மாதிரியான உங்களை நீங்களே பெருமையா பேசிக்கக்கூடிய அமைப்பு, மனதார சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு, என் பிள்ளை சாதிச்சிட்டாருங்கன்னு சொல்லி குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய நல்ல தன்மை இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுதாங்க நோய், இதுதாங்க மருந்து, இதை சாப்பிடுங்க குணமாயிரும்ன்ற மாதிரியான சில தன்மை இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல மேன்மை இருக்கும். இவர் குருவை பார்க்குறேன், ஆன்மீகத்தை பார்க்குறேன், தியானத்தை நோக்கி போகிறேன்ற மாதிரியான நல்ல தன்மையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல நிச்சயமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்குன்னா, அவரவர் வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான நன்மைகள். நீங்க எந்த துறையில சாதிக்கணும், சினிமா துறையில சாதிக்கணும், சோசியல் மீடியால சாதிக்கணும், இன்ஸ்டாகிராம்ல சாதிக்கணும், அழகு சார்ந்த பெண்கள் சார்ந்த துறைகளில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த விஸ்வாவசு ஆண்டு மிகப்பெரிய மேன்மையும் உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக, தொடக்க வருடமாக நிச்சயமாக அமையும்.